இன்று தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மீது சென்னை மாநகர காவல் ஆணையரை சந்தித்து புகார் மனு கொடுத்துட்டு வந்துகிறோம். இந்த புகார் மனுவின் சாராம்சம் என்னவென்று சொன்னால், தொடர்ந்து ஒரு 4-5 நாட்களாக பாலியல் பிரச்சனைக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்திலே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை அழைப்பு விடுத்தால் விசாரணைக்கு பொதுமக்கள் பார்க்கக்கூடிய வகையில் பச்சையாக கொச்சையாக பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே ஒரு பாலியல் புகாருக்கு ஆளாக்கப்பட்ட சீமான் அவர்கள் தொடர்ந்து பொதுவெளியிலே நான் குடிசையில் இருக்கக்கூடிய பெண்ணியான கொண்டு போயிட்டு பொட்டக்காட்ட கற்பழித்தேன் என்று எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ, கற்பழிப்பு என்று, அதாவது ஒரு பாலியல் வன்புணர்வு என்று சொல்வதற்கு இந்த நவீன காலத்தில் இந்த வார்த்தையில் இருக்கிறது. ஆனால் கற்பழிப்பு என்று சொல்லி ஏலம் விடக்கூடிய வகையிலே தைரியத்தோடு அவர்கள் பெண்களை இழிவுபடுத்தி ஒரு பாலியல் புகாருக்கு ஆளானப்பட்ட சீமான் அவர்கள் பேசி வருகிறார் என்று சொன்னால், இது பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கும் குறிப்பாக பெண்கள் என்று சொன்னால் இந்திய அளவிலே தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதை இருக்கிறது. தமிழ்நாட்டு பெண்களை பார்த்தவுடனே இரு கை கூப்பி வணக்கம் வைக்கக்கூடிய கும்பிடு வைக்கக்கூடிய வகையிலே தான் பெண்களுடைய தகுதி இருக்கிறது. அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் பெண்கள் பார்க்கக்கூடிய வகையிலே கொச்சையாக பேசுகிறார் என்று சொன்னால், இது பாலியல் அத்துமீறல் செய்யக்கூடிய விஷம நபர்களுக்கு ஆதரவான போக்கை கடைப்பிடிக்கக்கூடிய வகையிலே தான் சீமான் அவருடைய பேச்சு அமையுமே ஒழிய ஒருபோதும் தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு சீமானுடைய பேச்சு அமையாது. ஆகிய தவறு செய்யக்கூடிய பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட பெண்களுக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அல்லது பாலியல் சீண்டலுக்கு துணை போகக்கூடிய அந்த நயவஞ்சகர்கள் காம கொடூரர்களுக்கு ஆதரவான பேச்சாகத்தான் சீமான் அவருடைய பேச்சு நிலவுவதன் காரணமாக இன்று சென்னை மாநகர ஆணையரை சந்தித்து சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று புகார் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம்.